ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நான் ஃபாலோ பண்ணுற இந்த விஷயத்தை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே எங்கிட்ட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறது, வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொல்லுங்கள் சிஸ்டர், வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொல்லுங்கள் சிஸ்டர் இப்படி தான் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் எழும்பி குடிக்கிறப்ப அது கொஞ்சம் வாமாக இருக்கும். அந்த தண்ணியை ஊதி சூடாகவே நீங்கள் கொஞ்சம் அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கிறத விட ரிசல்ட் இதில் கிடைக்கும். இப்போ சில வெயிட் லாஸ் ட்ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நமக்கு வெறும் வயிற்றில் எடுக்கிறப்போ அல்சர்லாம் இருக்குன்னா அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனக்கு அல்சர் இருக்கனால எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்குமே எனக்கு செட் ஆகாது. நான் வெறும் வயிற்றில் அதை எடுத்தேன்னா கண்டிப்பாக அதோட சைடு எஃபெக்ட் தாங்க முடியாத வயிறு வலி அந்த மாதிரியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு போகும். அதனால் எப்போவுமே வெயிட் லாஸ் ட்ரிங்க் பக்கம் நான் போகிறதே கிடையாது. இந்த லெமனில் தேன் கலந்து குடிக்கிறது அதெல்லாம் உண்மையாக சொன்னால் ஒரு ஃப்ளாப்பான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தேன் தான் தீருமே தவிர்த்து வெயிட் லாஸ் ஆகாது. அதுவே இதை வெயிட் லாஸ் ட்ரிங்க் பதிலாக நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னா, நைட்டு நம்ம ஃபுல்லாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கும். காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ உங்களோட உடம்பை அது டீஹைட்ரேஷன்லேருந்து பாதுகாக்குது, உடம்புல கழிவுகளை வெளியேற்றுது, மெட்டாபாலிக்கை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால என்ன ஆகுனா, கொஞ்சம் நேரத்துக்கு காலையில் எழும்புறப்போ நல்லா பசியாக இருக்குமா, ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு அந்த பசியே இருக்காது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் காலையில் சும்மா சாப்பிட மாட்டீங்க, எழும்பணுன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. ஒவ்வொரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு 2 கிளாஸ் தண்ணியெல்லாம் குடிங்க. குடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உணவோட அளவுகள் நம்ம குறைவாக தான் எடுத்துப்போம், ரொம்ப நிறைய சாப்பிட மாட்டோம். இப்போ சோறெல்லாம் சாப்பிட்றப்போ அளவாக சாப்பிடணுன்னா கண்டிப்பாக தண்ணி குடிச்சதுக்கப்புறமா சாப்பிடுங்க. சாப்பிட்டு குடிக்கணும்னு சொல்ல மாட்டேன், குடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றப்போ தண்ணி எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரம் சோறு நமக்கு சாப்பிட்றப்போ தொண்டையில் விற்கும், அப்போ தண்ணியெல்லாம் நமக்கு தேவைப்படும், அது வேறு. மற்றபடி நீங்கள் தண்ணி கண்டிப்பாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா உணவோட அளவுகளை குறைவாக எடுத்துக்கலாம். நிறைய சோறெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சோறு எடுக்கிறீங்கன்னா சோறு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கு மிச்சம் நிறைய கூட்டு, பொரியல், மீன், முட்டை இந்த மாதிரி அசைவ உணவுகளும் வெஜ்ஜில் சாப்பிட்ற அந்த வெஜ்ஜு உணவுகளும் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் 3 வேளையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைபர் 3 வேளையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது காய்கறியும் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீனுக்காக அதுக்கான உணவுகள் என்ன வருமோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை சாப்பிட முடியாது, எனக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பன்னீர் எடுக்கலாம், மஷ்ரூம் எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு அதுலேருந்து ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுக்கு சோறோட அளவுகள் நாளடைவில் போக போக என்ன ஆகுனா நீங்கள் குறைவாக எடுக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பொரியல், கூட்டு வகையெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்க. அப்போ உங்கள் உடம்புல ஃபேட் லாஸ் ஈஸியாக நடக்கும். சீக்கிரமாக உங்களால் வெயிட் லாஸும் பண்ண முடியும், அது ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த காய்கறி எல்லாம் தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைன்னா அது வெஜ்ஜு பிரியாணி மாதிரி கொஞ்சமாக ரைஸ் போட்டு இல்லை மில்லட்ஸ் போட்டு பிரியாணி மாதிரி சாப்பிடலாம். ப்ரோட்டீனுக்காக ஒரு நேரம் ஃபுல்லாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். அது இந்த இடைப்பட்ட நேரம் நிறைய தண்ணி குடிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கிறப்போ உங்களுக்கு அடிக்கடி குட்டி குட்டி பசியெல்லாம் வராது. அதுக்கு இடைப்பட்ட நேரம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சீட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய, நட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய எடுக்கக்கூடாது. உணவுகளை நம்மளோட கலோரிக்கு எவ்வளோ உணவு வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ உணவோட அளவை குறைக்கணும்னு சொல்ல மாட்டேன், கலோரி ஒரு நாள் ஒரு 1200 கலோரின்னா அந்த கலோரிக்கு எத்தனை அளவில் நம்ம உணவுகள் எடுத்துக்கணுமோ அந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அதுக்கு மிச்ச நேரம் உங்களுக்கு பசிக்குதுன்னா அந்த கலோரிக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 0 கலோரி. ஸோ அதனால் உங்களுக்கு வெயிட்டில் எந்த பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு பசியும் நல்லாவே அடங்கிடும். இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னா அந்த கலோரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். ஃபைபர் நல்லா எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா பசி குறையும். அதே மாதிரி ப்ரோட்டீன் நல்லா எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாவே பசி கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக எனக்கு வெயிட் லாஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கண்டிப்பாக அந்த தண்ணி குடிக்கிறது தான். எப்போ டயட் ஆரம்பித்தாலும் எனக்கு பசிக்குதுன்னா நான் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிடுவேன். அந்த பசி அதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், 5 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறப்ப என்கிட்ட வழக்கமாக கேட்குற ஒரே கேள்வி தான், எப்படி சிஸ்டர் நைட்டு
பசிக்காமல் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் எப்படி பசி கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒரே விஷயந்தான், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். அந்த 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் எடுப்பேன். எனக்கு பசிக்காமலாம் இருக்காது, பசிக்கிற நேரம் தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிக்கிறப்போ அந்த பசியை வந்து அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எவ்வளோ கலோரி எடுத்துக்கணுமோ அதை வந்து லஞ்சுக்குள்ளே முடிச்சிடுவேன். நைட்டு ஈவினிங் ஆகிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கொய்யா அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லை கொஞ்சம் சீட்ஸு இந்த மாதிரி எடுத்து ஒரு கப்பு டீயோட முடிச்சிடுவேன். இனிப்பு சேர்க்காம ஒரு கப்பு டீயோட நான் முடிச்சுட்டு அதுக்கு மிச்சம் வந்து 5 மணிக்கு மேலே தண்ணி. 5 மணிக்கு மேலே வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். தண்ணி குடிக்கிறப்போ நல்லாவே பசி கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் பழகிட்டோம்னா நமக்கு அது வந்து அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. 7-8 வருஷமாக டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்ற வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. இதோட எப்படி போனேன், எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்போ என்னோட டயட் டிப்ஸில் வந்து நான் எப்போவுமே கொடுக்குறது தண்ணி வந்து மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு மேலே தண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக பட்னியெல்லாம் கிடக்காதீங்க, தேவைக்கு சாப்பிடுங்க, உங்கள் கலோரிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க, மிச்ச நேரம் தண்ணி குடிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பசிக்குது, நிறைய சாப்பிடுவேன்னு தோணினாலும் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பசி அடங்கிடும், அளவாக சாப்பிடுவீங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.